ஓம் ஓம் சிவமகா வாழைச்சித்த திருவடிகளை போற்றி போற்றி. ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சபை திருவடிகளை போற்றி போற்றி. விஸ்வாமித்திர மகரிஷி திருவடிகள் போற்றி போற்றி. பாம்பாட்டி சித்தர் பெருமானார் திருவடிகளை போற்றி போற்றி. இன்னைக்கு தவத்தில் கண்ட காட்சி, தவத்தில் உட்கார்ந்தோன்னா ஒரு ஊதா நிற சுடர் சுழிமுனையை நெற்றியை நோக்கி வேகமாக வருது. வந்து உள்ளே போயிட்டேன்னு தெரியல, உள்ளே போகிற மாதிரி ஒரு காட்சி. அதுக்கப்புறம் அதே மாதிரி சுடர் அப்படியே இருக்க அப்படியே மறைஞ்சு போகிற மாதிரி ஒரு காட்சி இன்னைக்கு. அதே நேரத்தில் நான் வடதிசை நோக்கி தான் உட்காந்துருந்தேன் தவத்தில். ஆனால் எனக்கு உணர்வு ஃபுல்லாக தென் திசை நோக்கி உட்காந்த மாதிரியே ஒரு உணர்வு தவத்தில். ஐயா சொன்ன மாதிரி தவம் வந்து சீக்கிரமே இதாக டைம் முடிஞ்ச மாதிரி, நேரம் முடிஞ்ச மாதிரி ஒரு உணர்வு இருந்தது. அதுபோக பூஜை முடிஞ்சோன்னா ஆசான் உரையாட்டிக்கு இருக்கும்போது எனக்கு எப்படி உணர்ந்தேன்னா, வாமன அவதாரத்தில் எல்லாருக்கும் உரையாற்றுற மாதிரி ஒரு உணர்வு எனக்கு தோணுச்சு. பூஜை முடிஞ்ச அப்படி ஒரு காட்சி எனக்கு கிடைச்சி. இதை உங்கள் திருவடியில் சமர்ப்பணம் பண்ணுறேன். ஓம் அகதீஷாய நமக. வாமனர் உட்கார்ந்துட்டாரு. நீங்கள் நின்று பேசும்போது வாமனர் கொடை பிடிச்சின்னு நீங்கள் வாமனர் உபதேசம் பண்ணுற மாதிரி, வாமன அவதாரம் உபதேசம் பண்ணுற மாதிரி பூஜை முடிஞ்சோன்னா கன்னிமூல கணபதி பூஜைக்கு முன்னாடி. சரி. ஓம் அகதீஷாய நமக. ஆனந்தமே அகத்தியம். ஓம் அகதீஷாய நமக. பிரபஞ்ச மகா சபையினுடைய ஆற்றல் அனைத்தையும் தாங்கி நிற்கும், பிரபஞ்ச ஆற்றல் அனைத்தையும் தாங்கி நிற்கும், சபையை தாங்கி நிற்கின்ற அற்புதமான ஆற்றல் பெற்ற இறைசபை ஆசானுடைய சீடனே அகத்தியன் வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. உண்மை குருவாய், உன் மெய்குருவாய், உன் மெய்க்குள் இருக்கும் பொய்யகற்றும் மெய்குருவாய் இவனை ஏற்று அவனோடு வலம் வருகின்ற பொழுது உள்ளுக்குள் தோன்றுகின்ற சந்தேக சஞ்சல சலன நிலைகளை வேறறுக்கின்ற அற்புத நிலை கொண்ட தவமாக பூஜை நிலைகளாக ஒவ்வொரு பூஜை முறைகளிலும் கலந்து கொள்கின்ற நிலைப்பாட்டில் ஏற்படுகின்ற தவ காலங்களில் பெறுகின்ற ஒவ்வொரு சூட்சம ஆற்றல், அவ்வாற்றலால் எத்தகைய நிலை நடைபெறுகின்றது என்பதை சூட்சமத்தில் அறிந்து கொண்டாலும் இயல்பு நிலையில் அறிவது சற்று கடினம். அவ்வாறு கடினமான நிலைகளை பெறுவதற்குத்தான், அதன் விளக்க உரைகளை கேட்டு பெறுவதற்குத்தான் ஆதியிறை சூட்சம நூல் என்னும் அற்புத பெட்டகத்தை சித்தனுடைய சரீரமாக சபைக்கு தாரை வார்க்கப்பட்ட ஆதியிறை சூட்சம நூலை சித்தன் சீடர்களுக்கு தாரை வார்த்து அதன் மூலமாக வருகின்ற அற்புதமான உரைநிலைகளின் மூலமாக அதன் சூட்சமத்தை அறிந்து கொள்கின்ற வாய்ப்புகளை பெறுகின்ற சீடர்களின் உயர் சீடனாக வலம் வருபவனை வாழ்த்துகின்றோம். அகதீஷாய நமக. தவத்தில் அமர்கின்ற பொழுது அமர்ந்த தடம் வடதிசை நோக்கி, அமர்கின்ற பொழுது இயல்பில் அமர்ந்தது வடதிசை நோக்கி, உணர்வு தென் திசை நோக்கி தவம் இருந்தது போல், அற்புதமான உணர்வு தென் திசை நோக்கி தவம் இருந்தது போல் கண்ட அற்புத உணர்வு. அது எதற்காக என்கின்ற வினா உரைக்கின்றோம். வடதிசை நோக்கி சித்தனை தவம் இருக்க செய்தோம். அகத்தியன் ஆசி நிலைகளில் வடதிசை நோக்கி சித்தனை தவம் இருக்க செய்தோம். அவன் வடதிசை நோக்கி தவம் இருந்து கொண்டு அமர்ந்தது வடதிசை. அவன் 8 திக்கும் தன்னுடைய தவ ஆற்றலை செலுத்தினான் என்ற அகத்தியன். பிரபஞ்ச மகாசபை இயல்பு கொடிமரத்தின் மூலமாகவும் தன்னோடு இயல்பில் அமர்ந்திருக்கின்ற சீடர்களுக்கு ஆற்றலை பகிர்வதற்கு 1.25 நாழிகை அகத்தியன் தவம் கொடுத்தோம். ஒவ்வொரு 5 நிமிட வேலைகளும் அவன் சுற்றி 8 திக்கும் தவத்தில் அமர்ந்து அனுக்கிரக ஆற்றலை கொடிமரத்தின் மூலமாக பரப்பினான் என்று கூறுகிறான். அவ்வாறு அவன் சரியாக குறிப்பாக தென் திசை நோக்கி தவம் இருக்கின்ற அத்தகைய 5 நிமிட வேலை நீ தென் திசை நோக்கி தவம் இருந்தாய் என்று அகத்தியன். இச்சூட்சமம் நடந்தேறியது. தென் திசை நோக்கி தவம் இருக்கின்றவன் யார்? சபையில் அசையாது தவம் இருக்கின்றவன் யார் தெரியாதா? தென் திசை நோக்கி யார் இருப்பா? தட்சிணாமூர்த்தி.
தட்சிணாமூர்த்தி இருப்பார். குருவினுடைய ஆற்றலை பெற்றாய், தட்சிணாமூர்த்தியினுடைய ஆற்றலை இவன் வடிவில் பெற்றாய். ஆகவே தென் திசை நோக்கி அமர்ந்த காட்சி என்று அகத்தியன் வாழ்த்தி அமர்கிறார். ஓம் ஓம் அகத்தீசாய நமக. அகத்தீசாய நமக. இதுதான் இறை சபையில் நடந்து கொண்டிருக்கின்றது. அதன் சூட்சமத்தை இயல்பு நிலையில் கேட்டறிந்தாய், வாழ்த்துகின்றோம் அகத்தியன். அற்புதமாக காலங்கள் கடக்கின்றன. அமர்ந்த காலங்கள் 30 நிமிடமாக இருந்த பொழுதும் உணர்ந்தது 5 நிமிட உணர்வு என்று அகத்தியன். ஓம் அகத்தீசாய அத்தகைய 30 நிமிடமும் 5 நிமிடமாக சுருக்கம் பெற்று அனைத்தும் குருவினுடைய ஆற்றல் பெற்ற நாளிகை பொழுதாக மாறியது. உமக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் என்ற அகத்தியன் வாழ்த்தி அமர்ந்தார். ஓம் அகத்தீசாய நமக.